வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமைச்சருக்கு செருப்பு தோரண மாலை, ஊருக்குள் விடாம விரட்டி அடிக்கும் உடன்பிறப்புகள், திருமையத்தில் அமைச்சர் ரகுபதிக்கு நேர்ந்த கொடூரம், இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதையும் சேர்த்தே பாத்தீங்கன்னா தான் அடுத்தது யார் ஆட்சி வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்முடைய ரகுபதி அவர்களுக்கு தந்த நல் வரவேற்பை பார்த்துட்டு வாங்க. ஊருக்கு எதுவுமே செய்யாத மக்களுக்கு 10 பேர் கூட வீடு வாங்கி கொடுக்கல. என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டா ரகுபதி 10 வருஷம் எம்எல்ஏ எதுவுமே செய்யல. அதனால ரகுபதி வரக்கூடாது. ஊருக்குள்ள ஒரு டாய்லெட் கட்டி தரல. டாய்லெட்டை ஒண்ணு நல்லா செஞ்சு தரல. ஊர்ல இருந்த டாய்லெட் கட்டி தரல. ஆமா, ரகுபதி ஒளிக திட்டாக்களை போடுறாரு. ரகுபதி எதுவுமே செய்யல. ரகுபதி ஏற்க வர்றான், எம்எல்ஏ ஏற்க வர்றான். இந்த மாதிரி கொதிப்படைய என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, 5 வருஷமா ஊரை எட்டி பார்த்ததே கிடையாது. 5 வருஷமா கட்சிக்காரனையும் பார்த்ததே கிடையாது. 5 வருஷமா எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டை காது கொடுத்து கேட்கல. அப்புறம் என்ன ஆகும்? ஒவ்வொரு ஊர்லயும் அமைச்சர் வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, இல்ல வேட்பாளர் வாக்கு கேட்க வந்தாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரன் தான் பாதுகாப்பா அழைத்து சென்று என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி கட்சிக்காரன் தான் அமைச்சருக்கு வாக்கு வாங்கி தருவான். பின் என்ன, அமைச்சருக்கா ஓட்டு போடுறாங்க ஒவ்வொரு மக்களும், இல்ல சட்டமன்ற வேட்பாளராக நிற்கின்றார் அவருக்கா ஓட்டு போடுறாங்க. உள்ளூர்காரன் அந்த ஊருக்கு என்ன வேலை பார்த்திருக்கிறான், அந்த ஊர்ல அந்த உள்ளூர்காரன் பாத்தீங்கன்னா எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றான், அவனை பார்த்து தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க மக்கள். கூப்பிட்ட குரலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஓடி வர போறாரா? கூப்பிட்ட குரலுக்கு அமைச்சர் பெருமகனார் ஓடி வர போகின்றாரா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரன் தான் ஓடி வருவான். அப்போ அந்த கட்சிக்காரன் அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்றால், வெற்றி பெற்ற அமைச்சர்களோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரன் என்ன குறை சொல்றானோ அந்த குறைய நிவர்த்தி பண்ணி தந்திருக்கணும். அப்படி நிவர்த்தி பண்ணி தரலனா என்ன ஆகும்? இப்படிதான் கட்சிக்காரனே களத்துல இறங்கி ரகுபதி எங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, என்ன செஞ்சு கொடுத்தாரு, அவரு ரோடு போட்டு கொடுத்தாரா, தெரு போட்டு கொடுத்தாரா, தண்ணி கொடுத்தாரா, மின்விளக்கு கொடுத்தாரா, விவசாயிகளை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணல. என் ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திமுக உடன்பிறப்பே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள உள்ள நுழையக்கூடிய வழியிலே செருப்பு தோரண மாலையை கட்டி வந்தா அவ்வளவுதான், இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போக சொல்லு அப்படின்னு கட்டினது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. ஏன் தெரியுமா? எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரனையும் கைவிட்டுட்டான், எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய வாக்களித்த மக்களையும் கைவிட்டுட்டாங்க. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் தந்தா இருப்பாருங்க, அதை வச்சு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இலவச பேருந்து விஷயத்தை சொல்லியே நாம வாக்க பெற்று விடலாம் என்று நினைச்சாங்க. மொத்தத்துல இது ஒவ்வொரு மக்களுடைய வரி பணம், அந்த அடிப்படை எண்ணம் கூட மக்களுக்கு வராது. நாம சொல்றதுதான் கேட்க போறாங்க. ஏன்னா படிப்பறிவற்ற கூட்டம் தானே. இன்னைக்கு சமூக வலைதளம் வந்தாச்சு. இலவசங்கள் என்பது நம்முடைய வரி பணத்துல தான் தராங்க அப்படின்ற அறிவு கூட இல்லாம நம்ம கேட்டா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊர்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரன் சொல்றத காது கொடுத்து கேட்காம மெத்தனமாக இருந்ததுடைய விளைவு இன்னைக்கு கட்சிக்காரனே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நுழைய வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலானது தமிழகத்தில் நடக்குது. திமுக ஆட்சி வந்த பிறகு வெற்றி பெற்று விடுகின்றார்கள். உடனடியாக நாமக்கல்ல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைத்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துல 2 விஷயங்கள் பேசுவார். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம 10 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? கீழ்மட்டத்துல நமக்காக உழைத்த நம்ம கட்சிக்காரன் தான். இந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுக எல்லாரும் போயிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு கீழ்மட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கட்சி வெற்றி பெற்று இருக்காது. சோ நீங்க மட்டும் கட்சிக்கு செலவு செய்யல, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனும் நிர்வாகியும் கட்சிக்காக செலவு செஞ்சிருக்காங்க, உழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, இன்னைக்கு அமைச்சர்களாக, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான், அந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் நமக்கு உழைச்சிருக்காங்க. அதனால வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதாவது உள்ளாட்சி மற்றும் நகராட்சி மற்றும் சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனை கைவிட்டுறாதீங்க.
அதோட முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லுவார். இன்னைக்கு அதிமுக ஆட்சியை இழந்திருக்குது, ஆனாலும் அவங்க தொண்டர்களை கைவிட்டு விடவில்லை. அதே மாதிரி கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கைவிட்டு விடுவதில்லை. ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது அதிகமாக பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆட்சி போன பிறகு கையில இருப்பதை கொடுத்து கட்சிக்காரனை தக்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரவணைக்க வேண்டும், நிர்வாகிகளை அரவணைக்க வேண்டும் என்று சொன்னார். குறைந்தபட்சம் அவன் என்ன சொல்றான்றதையாவது காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் கட்சிக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்காவது ஒரு ஆள் இருக்குடா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதனால கட்சிக்காரன் கீழ்மட்டத்துல கதற விட்டுறாதீங்க, நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், அத்தனையும் செஞ்சு கொடுப்போம் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து தெள்ள தெளிவாகவே சொன்னாருங்க. ஆனா திமுக காரங்க செஞ்சாங்களான்னு கேட்டா செஞ்சிருந்தா எதற்காக ரகுபதி அவர்களை வந்து ஊருக்குள்ளேயே விடமாட்டோம் என்று விரட்டி அடிக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஊடகத்தினுடைய வலிமையின் காரணமாக நாம எதுவுமே செய்யலாம் கூட பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ள போய் வாக்கு வாங்கிடலாம். திமுக தவறுகளை ஊடகம் என்ன பேசுதுன்னா எப்போதும் பேசுறது கிடையாது. ஊடகவியலாளர்களை வச்சா கூட ஊடகமானது அதை பற்றி செய்தியா கூட போறது கிடையாது. இப்போ ஒரு வீடியோவை நான் வைக்கிறேன், இந்த வீடியோவை பாருங்க. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மதுரையில் தான் நடந்துன்னு வச்சுங்களேன். அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, புதிய தலைமுறையினுடைய தேர்தல் திருவிழா என்ற விழா நடக்குது. இந்த விழா பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவங்க விருப்பங்கள், அப்படி இல்லையா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, அப்படி இல்லையா மக்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இல்லையா எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வேட்பாளர்கள் நேரடியாக மோதுகின்ற நிகழ்வு. அதுல திமுகவினுடைய ஐபி செந்தில்குமார், ஐ பெரியசாமி அவருடைய மகன், அவர் பாட்டு ஒரு பக்கம் நிக்கிறார். ஆனா பாஜக இருக்கக்கூடிய விடியல் சேகரன் தான் நினைக்கிறேன், அவர் களத்துல இறங்கி திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை பட்டியலிடுகின்றார்கள். அப்படி பட்டியலிடுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற திமுக காரனுக்கு அடா இவ்வளவு விஷயங்களை அவுத்து விட்டுனேக்கிறானே, இதெல்லாம் மக்களிடையே போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டானே, ஊடகத்தை மிரட்டி பாக்கெட்ல வச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறைச்சு இன்னைக்கு தேர்தல் திருவிழா என்ற அடிப்படையில் இதெல்லாம் வந்து மேடை கட்சி எல்லாத்தையும் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களுக்கு கோபம். உடனடியாக வந்து விடியல் சேகர் அவர்களையும் பேச விட மாட்டாங்க. ரெண்டாவது இந்த நிகழ்ச்சியே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி கலவரம் பண்றாங்க. அதாவது ஜனநாயகத்துடைய 4வது தூண் ஊடகம் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரிலாம் அதிமுகவோ பாஜகவோ செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கருத்துரிமை குரல் வலையை நசுக்குகின்றார்கள், லிபர்ட்டியே போச்சு அப்படி இப்படி கத்துவாங்க. அதுலயும் முன்னணி ஊடகமா இருக்குது புதிய தலைமுறை, அவங்களுடைய விவாத நிகழ்ச்சியில தானே இது நடந்திருக்குது. உடனடியாக இந்த மாதிரி ஆட்டத்தை குலைக்கக்கூடிய, அக்கிரமங்கள் செய்யக்கூடிய, வன்முறையை தூண்டிவிட்ட, கலவர பூமியாக மாத்தின அந்த கட்சிக்காரனுடைய செயல்பாடும் அந்த செயல்பாடுகளை தடுக்க தவறிய ஐபி செந்தில்குமாருடைய செயல்பாடுகளையும் இந்த ஊடகம் பேசணுமா இல்லையா? தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய நிறுவனம் தாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா திமுக எதிராக நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? இப்படிதான் உள்ளத்துக்குள்ளேயே புழுங்கி கொண்டு இருந்த உடன்பிறப்புகளும், உள்ளத்துக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருந்த மக்களும், டாய் வெளியே வந்தா போதும், அவங்களை விடவே கூடாது என்று காத்திருந்த மக்களுக்கு சரியான வாய்ப்பாக தேர்தல் வந்தது. 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக எங்க போனீங்க, இப்ப எங்க வரீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, அதனால எவனுமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்துல திமுக வேட்பாளர்களையோ இல்ல அமைச்சர்களையோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ விரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்வு தான் நம்மளால பார்க்க முடியுது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம அரவக்குறிச்சி உங்க எல்லாருக்கும் தெரியும், திமுக எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்கிறார். நம்முடைய அண்ணாமலை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தான். அண்ணாமலையை வீழ்த்தி விட்டோம் என்ற ஒரு மெதப்பு. ஆனா அதற்கு பிறகு தொகுதி பக்கமே போல. மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக எம்எல்ஏவை அரவக்குறிச்சியில சட்டையை பிடிச்சுக்கிட்டாங்க. எங்க போயிருந்த 5 ஆண்டு காலமா, இப்ப என்னத்துக்கு வந்த அப்படின்னு அவரையும் சட்டையை பிடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்க. சோ இப்படி அனுதினமும் வாக்கு சேகரிக்கின்ற இடத்துல எல்லாம் கலவரங்கள் தான், கைகலப்பு தான், வாக்குவாதங்கள் தான், விரட்டித்தான் அடிக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு தலைவர்களுக்கே இல்லை. தலைவர் என்றால் ஸ்டாலின் ஐயாவுக்கும் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லை. அவங்க பேசுகின்ற கூட்டங்களுக்கு பொதுமக்கள் வருகையும் இல்லை, பல கோடி செலவழிக்கின்றார்கள். ஆனா இப்படி செலவழித்தாலும் சரி மக்களிடையே செல்வாக்கு இல்லை, விரட்டி அடிக்கின்ற நிகழ்வு தான் இருக்குது. ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு வரதுனால என்ன ஆயிடும், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். எங்க ஊர்ல கூட தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆளுங்கட்சி வரக்கூடாது எதிர்கட்சி வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிக்காரனும் ஒன்றும் செய்யல, ஆளுங்கட்சிக்காரனும் ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடிய கட்டி இருக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கலாம்.
இல்ல வாகனத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஏன்னா 2 நாளைக்கு முன்பு கூட வந்து கொங்கு ஈஸ்வரனுடைய வாகனத்தை உள்ள மக்கள் அனுமதிக்கவே இல்லை. யோ எங்கேயா போயிருந்தீங்க, இப்ப மட்டும் திருப்பூருக்கு வந்திருக்கிற, என்னத்துக்கு வர, ஏதுக்கு வர, செத்தமா வாழ்ந்துமா என்று பார்க்காத நீ ஆட்சி முடிஞ்ச பிறகு வந்து என்னத்துக்கு வந்து வாக்கு கேட்கிற, ஏற்கனவே ஓட்டு போட்ட என்ன கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. ஆனால் நம்ம அமைச்சர் ரகுபதியை பொறுத்த வரைக்கும் சட்டம் படிச்சவர், வழக்கறிஞர், அமைச்சராக இருக்கிறோம், நாம பேசதான் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ கேவலமா பேசுவார். எடப்பாடி பழனிசாமி ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு, எங்கேயாவது எதிர்ப்பு இருக்கிறதா? ஆனா அமைச்சர் பெருமகனாரை பொறுத்த வரைக்கும் பா நாங்க செஞ்சு கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல, எதுக்கு அவர் ஊர்லயே உள்ள திருமையத்திலே வந்து திமுக காரனை எதிர்ப்பு தெரிவிக்கிறான்? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கவனிங்க அப்படின்னு பாருங்க. யாருமே கவனிக்கல. நிர்வாகிகளை கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த ஊர் மக்களை அவனே சமாதானப்படுத்திருப்பான். ரெண்டாவது, அதே கூட்டத்திலேயே நம்ம முதலமைச்சர் கூட பேசினார். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் காலையில பேப்பர் எடுத்து பார்த்தாவே போதும் பக்கு பக்குங்குது. நம்ம ஆளுங்க காலையில என்ன 7:30 கொண்டு வந்திருக்காங்களோ என்ற அச்சத்துடனே நான் வந்து பேப்பரை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வராத முன்னாடியே பிரியாணி கடைக்காரனுடைய மூக்க உடைச்சாங்க, மன்னிப்பும் கேட்டாரு நம்ம முதலமைச்சர். அந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட மற்றவங்களோட நமக்கு அதிக பொறுப்பு இருக்குது என்று உணர்ந்து கொள்ளாம அநாகரிகமாக நடந்துக்கிறது, அடாவடி செய்யறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இப்படி பல்வேறுபட்ட விரும்பத்தகாத செயல் செய்யறதுனால நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் மத்தியில் பேசுகின்ற போதும் சரி, அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழுவில் பேசுகின்ற போதும் சரி, எல்லாமே கொங்கு மண்டலத்தில் தான் நடந்தது. அப்போ சொன்னார், என் உடம்பு பாத்தீங்களா, என்னுடைய உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய செயல்பாடுகளை எண்ணி எண்ணி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என் உடம்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதர்னார். சோ அந்த அளவுக்கு திமுக உடன்பிறப்புடைய அடாவடியானது ஆட்சிக்கு வந்த உடனே தொடங்கிடுச்சு. அடுத்தவங்க கிட்ட அடாவடி காட்டலாம், ஆனா திமுக காரங்கிட்டே போய் திமுக காரன் அடாவடி காட்டினா கட்சியில தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவான், விரட்டி தான் அடிப்பான். அப்படிதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊருக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு அந்தந்த ஊர்ல மக்கள் விரட்டி அடிக்கின்றார்கள். ஆனா எந்த ஊடகத்திலையும் வராது. ஆனால் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க யூடியூபை திறந்த உடனே வந்து இந்த விளம்பரம் தான் வரும். இன்னைக்கு சமூக வலைதளத்துல எல்லாரும் கேட்கின்ற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு கட்சி எவ்வளவு செலவு பண்ணலாம்னு ஒரு வரையறை இருக்குது, ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் என்று வரையறை இருக்குது. ஏயா இந்த மாதிரி விளம்பரம் நொடிக்கு நொடி ஒரு யூடியூப்ல வந்துட்டு இருக்குதுன்னா எவ்வளவு யூடியூப்காரங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கணக்கு வழக்கு தேர்தல் ஆணையம் கேட்டுச்சா? சும்மா யூடியூப்ல போய் வீடியோவே பார்க்க முடியல. அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் வெற்றியை விலை கொடுத்து வாங்குறதுக்காக பல கோடி இறைச்சிருக்குது. தேர்தல் ஆணையமானது என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா திமுகவை கழுவி கழுவி ஊத்துற வீடியோவில் கூட நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய விளம்பரம் தான் வருது. அப்படின்னா எத்தனை கோடியை விளம்பரத்துக்காக இறைச்சிருப்பாங்க பாருங்க. வாக்காளர்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் பணம் கொடுத்து விளம்பரம் போடுறாங்க, யூடியூப்லும் போடுறாங்க, ஏன் எல்லா சமூக வலைத்தளத்திலும் விளம்பரம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கையில காசு வாங்கின்னு திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய இன்ஃபுளுசர் இருக்காங்க, அவங்களுக்கு பல கோடி ரூபாய் இறைச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பணங்களை செலவு செய்யறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் தெரிந்தும் கண்டுகொள்ளாம இருக்கிறது. அப்புறம் திமுக வெற்றி பெறாம என்ன பண்ணும், நீங்க தான் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து திமுக சாதகமாக மாறி போச்சு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தான் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனா திமுகவை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று ஊடகம் விரதம் இருக்கின்ற பொழுதும் மக்கள் விரட்டி விரட்டி அடிக்கின்ற காட்சியை திமுகவுக்கு கொண்டு போய் சேர்க்காததும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. பணத்தை இறைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் துட்டு வாங்குறதும் குற்றம், துட்டு கொடுக்கறதும் குற்றம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னா கூட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏகப்பட்டதை கொள்ளடிச்சாம்பா, அதனால கடைசி நேரத்திலேயாவது ஒரு 500 ரூபாய் கொடுக்கட்டுமா, நான் வாங்கலன்னா என்ன பண்ண போறான், அதை சேர்த்து தான் அவன் வந்து வீட்டுல போய் பதுக்க போறான், அதனால கொள்ளையாட்சி கடைசியிலாவது கொஞ்சம் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஊழல் மயமாக மாறி போயிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விளம்பரங்கள் வருது, இவ்வளோ செலவு செய்யறாங்க, இவ்வளோ ஆடம்பரமான கூட்டங்கள், இவ்வளோ அதிகமான மக்களை ஒன்று சேர்க்கின்றார்கள் காசு கொடுத்து. இதெல்லாம் யாருடைய பணமா இருக்கும்? என்ன தொழில் செய்யறாங்கோ திமுகவினர், எப்படி பணம் வருது, இல்ல பிசினஸ்ல இருக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தேர்தலில் செலவு பண்ணுகின்ற அளவுக்கு அவங்க நேர்மையானவர்களா, மக்கள் சேவைக்காக சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடியவங்களா? இவங்க அந்த அளவுக்கு நேர்மையான ஆட்களா இருந்தா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கலாமே. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையே. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, இல்ல பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா,
இல்லையே தொழில் செய்ய முடிகிறதா? எங்க பார்த்தாலும் ரவுடிஸும், கட்ட பஞ்சாயத்து, கும்பல் வன்முறைகள். அப்போ எதுவுமே இந்த ஆட்சியில் சரி கிடையாது. மக்கள் ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெற முடியும்? விலை கொடுத்து தான் வாங்க முடியும். அதெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் வைத்திருக்கின்ற, அடித்து வைத்திருக்கின்ற கொள்ள, அறிவாலயத்திலிருந்து வருகின்ற பணம், இவற்றை வைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வந்து விட்டது என்று தான் நினைக்கின்றேன். ஊடகங்கள் பேசாதது ஒரு பிரச்சனை, அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விரட்டடிக்கின்ற ஒரு பிரச்சனை. தலைமையானது கட்சிக்காரங்களை கவனிடா, அவங்க தாண்டா தேர்தல் நேரத்தில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கட்சிக்காரங்களை கண்டுக்காதது, இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தோல்வியடைய செய்யும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, மே மாசம் 4ஆம் தேதி திமுக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. என்னென்னவோ கற்பனை பண்ணியிருந்தோம், அத்தனை நாசமா போச்சாடா அப்படின்னு வருத்தம் மட்டும்தான் திமுக ஏற்படும். ஏன்னா எல்லா மட்டத்திலும் சொதப்பி வச்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும். அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் அமைச்சருக்கு செருப்பு தோரணமும் உள்ள வரக்கூடாது என்று விரட்டியடிக்கின்ற நிகழ்வும் பல பேருக்கு நிகழ்ந்திருக்குது. அவற்றையெல்லாம் வீடியோவை தந்தோம்னா அந்த வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும், நான் பேசுறதே பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. திமுக வெற்றி பெறும்னு நீங்க நினைக்கிறீங்க?